தக்காளியும் பச்சை மிளகாயும் வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க. அதாவது மீடியம் சைஸில் 7 தக்காளி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது இவ்வளோ தான் எடுக்கணுன்றது அளவு கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் பச்சை மிளகாயும் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சு. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இட்லி தட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த தக்காளியை இதில் வச்சுக்கலாம். இப்படி தான் செய்யணுமா அப்படின்றது கட்டாயம் இல்லைங்க. நீங்கள் குக்கரில் போட்டு கூட வேக வைக்கலாம். ஆனால் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். ஆவியில் வேக வைக்கிறது நமக்கு சத்துக்கள் போகாது. குக்கரில் போட்டு வேக வச்சா நம்ம தண்ணி சேர்ப்போம். அந்த தண்ணியும் நமக்கு சேர்ந்து வந்துடும். இல்லைனா அது வத்துறதுக்கு நமக்கு நேரம் அதிகமாக எடுக்கும். இது மாதிரி செய்யும்பொழுது சுலபமாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டோம். மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளி எல்லாமே நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆவியில் தான் வேக வச்சோம். வேக வச்ச தக்காளி பச்சை மிளகாய் நல்லா சூடு ஆறணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நீங்கள் எவ்வளவு தக்காளி பச்சை மிளகாய் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வெடித்து வரணும். வெந்தயம் கடுகு பாருங்கள் நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 பரட்டிட்டு நம்ம ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நாம் வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வேக வச்சு ஆற வச்சா பச்சை மிளகாய் தக்காளி நல்லாவே சூடாறிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் தான் அரைக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிளகாயில் இருக்க காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு ஜாரில் போட்டுட்டாங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வேக வச்ச இந்த தக்காளியை இதில் சேர்க்கணும். நான் தோல்லாம் நீக்கலைங்க, அப்படியே தான் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம தோல் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். தக்காளியில் நான் தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சிருக்கேன். தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தான் நான் சொன்ன மாதிரி பாருங்கள். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா திரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சாலே போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பேனையை திரும்ப வச்சுருக்கேன். 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற தக்காளி பச்சை மிளகாயை பொறுத்து எண்ணெய் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 20 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு இடித்து வச்சுருக்கேன். நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் ஒரு பரட்டிடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கனால சட்டுன்னு புரிஞ்சிடும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்த கருவேப்பிலை பூண்டு பாருங்கள் எண்ணெயில் நல்லாவே புரிஞ்சிருச்சு. லேசாக நிறம் மாறினா போகிறோம், ரொம்ப நிறம் மாற வேண்டாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது அதை இதில் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்ருக்கேங்க. பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நம்ம வேக வச்சு சேர்த்ததுனால வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சப்போஸ் பச்சையாக அரைச்சி சேர்க்குறீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வதக்க வேண்டியிருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் வர்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படாது. காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு அந்த பொடியை சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்குறேங்க. நான் உப்பு காரம்லாம் செக் பண்ணேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் சேர்க்கலை. அதே மாதிரி எண்ணெயும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலைங்க. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. உப்பு புளிப்பு காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சேருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டால் போகிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த வெல்லம் கரையிறதுக்காக தான் இந்த 1 நிமிஷம் நாம் கலந்து விடுறோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நான் 1 நிமிஷம் கலந்து விட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்திருக்குது. எல்லாமே சூப்பரான சைட் டிஷ் தயாராகிடுச்சுங்க. தக்காளியை வச்சு அருமையாக நாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி பச்சை மிளகாயை வச்சு அருமையான சைட் டிஷ் நம்ம தயார் பண்ணிட்டோம். அருமையான ஊறுகாய்ன்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் நீங்களே வச்சுக்கலாங்க. இல்லை என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் நம்ம சைட் டிஷ் செய்யலைன்னா சட்டுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றலாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு குழம்பு ரசம் இல்லை, வெளியே போயிட்டு வரும், சாதம் மட்டும் இருக்குது, எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்க வேண்டாம். டக்குன்னு கொஞ்சம் சாதத்தில் அள்ளி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் பயன்படுத்தியிருக்கிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப சுருக்கணும் இல்லை, ரொம்ப காரம் குறைவாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்த அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. ஓவராலாக சொன்னேன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே டேஸ்ட்டு பார்த்துட்டேன். இப்போ நான் ஜாடியில் மாற்றிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே சுற்றிலும் எண்ணெய் தெளிஞ்சு வந்து நிற்கிது. இந்த மாதிரி தான் நிற்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ உங்களுக்காக நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்லேயும் சேர்த்து சாப்பிட்லாங்க. ஆனால் இதை நீங்கள் மண்ஜாடி இல்லை பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் 6 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சு செஞ்சதுனால சீக்கிரம் கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.